அடுத்து வணக்கம். இப்போ வந்து இந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா சிக்னல் உங்களுக்கு 100% அக்யூரேசியாக சிக்னல். ஃபஸ்ட்டு சிக்னல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி அந்த சிக்னல் வாங்குறதுக்கு நீங்கள் மந்த்லி வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சிக்னல் வாங்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ணுங்கள், இதில் நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், அதனால் வந்து நீங்கள் ஒரு $500 கட்டுங்க, $1000 கட்டுங்க அந்த சிக்னல் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசிங்கிறதே கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட் கிடையாது. மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு நமக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ்மெண்ட் ஆகும், அது சம்மந்தமாக நமக்கு எப்படி வேணாலும் போகும். அதில் நம்ம எப்படி அக்யூரேசி எடுக்க முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஒன்று அப்பில் போகணும், ஒன்று டவுனில் போகணும். அந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் எப்படி வேணாலும் போகலாம். அதில் வந்து நம்ம அக்யூரேசிங்கிறது எடுக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட்டுக்கு சில விஷயங்கள் பண்ணுறோமே தவிர இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எப்படி நம்ம அக்யூரேசி எடுக்க முடியும்? அதான் அக்யூரேசி நான் ரொம்ப வருஷம் பண்ணுறேன், அக்யூரேசி இருக்கேன். ட்ரேடிங் வர பிகினர்ஸ்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறேன், அந்த சிக்னலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய லாட் சைஸ்னாலும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் அவங்களோட வேலை வந்து சிக்னல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை நம்பி பெரிய பெரிய லாட் சைஸை போட்டு நமக்கு நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணுற ஆசையில் பண்ணுவோம், டக்குன்னு லாஸ் ஆயிரும். அதனால் அந்த சிக்னலையும் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ பெரிய அக்யூரேசியாக இருந்தாலும் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஒருத்தர் ஃப்ரீயாக சிக்னல் கொடுக்குறாரு, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னாலும் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அதனால எதில் ரிஸ்க்குங்கிறது கரெக்டாக வைக்கணும். ஒரு ட்ரேடர் வந்து அந்த மாதிரி வச்சு கொண்டு போகணும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களையுமே பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.